Hello guys, welcome back to our channel. நேத்து அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். சோ வீடியோ எதுவுமே பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ள தான் எல்லா வீடியோஸுமே இருக்கு. சோ பிகினிங்ல இருந்து நான் எல்லாத்துக்குமே HTML சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ அந்த வீடியோ எல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெப் பேஜ்ல எப்படி இமேஜ் கிரியேட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். சோ அதுக்காக என்னோட ஹலோ வேர்ல்டு ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன்ல அதை நான் வந்து ஓபன் வித் கோட் கொடுத்துக்கிறேன். விஎஸ் கோட் மூலமா நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ ஏற்கனவே நான் பண்ணியிருந்த கோடெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்ப நம்ம வெப் பேஜ்ல வந்துட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இமேஜ் டாக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாய்லர் பிளேட் கோட் எடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் வந்துட்டு யூசிங் இமேஜ் அப்படின்றத டைட்டிலா வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து டைட்டிலா வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம பாடி டேக் வந்து நம்ம இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு இமேஜ் டேக்ன்றதை யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு IMG இது வந்து இமேஜ் டேக். இதுக்கப்புறம் SRC நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சோர்ஸ் நம்ம இமேஜோட சோர்ஸ் கொடுக்கணும். இப்ப சோர்ஸ்னா அந்த இமேஜோடைய லிங்க் கொடுக்கணும். நான் ஏற்கனவே டெஸ்க்டாப்ல ஹலோ வேர்ல்ட் இருக்குல்ல இந்த இதுல ஒரு ஃப்ரூட்ஸோட இமேஜை வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதை நான் வந்து இப்ப டிஸ்பிளே பண்ணணும். ஸோ என்ன போட்டோ நீங்க டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோ வந்து அந்த போல்டர்ல ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு இந்த fruits.jpg அப்படின்றத இங்க டைப் பண்றேன். அதுவே டிஸ்பிளே பண்ணும். இந்த ஃபைல்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்க சைட்ல டிஸ்பிளே பண்ணும் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா JPG இருக்கு. ஸோ அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சோர்ஸ்ன்ற இடத்துல நீங்க எதை டிஸ்பிளே பண்ண விரும்புறீங்களோ அந்த இதோட ஃபைல் பாத் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ALTன்னு ஒரு டேக் பக்கத்துலயே யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா இன்கேஸ் நம்மளோட சர்வர் டவுனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் டிஸ்பிளே பண்ண முடியலன்னா இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து அங்க டிஸ்பிளே ஆகும். அப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிட்டு நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் வித்வுட் டிபக்கிங் கொடுத்துக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரூட் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் பதில ஐ வந்து காணாம். அப்ப இது வந்து ஒரு நம்ம சேவ் பண்ண இதே இல்லை. அப்போதைக்கு இந்த ஆல்ட்ன்ற அந்த இதுதான் டிஸ்பிளே ஆகும். பாருங்க பேஜ் ரிஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸோட இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன அங்க எழுதிருந்தோம் ஃப்ரூட்ஸ் அப்படின்றத எழுதிருந்தோம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இன் கேஸ் ஆஃப் சர்வர் வந்து டவுனா இருந்துச்சுன்னா இல்ல இமேஜ் வந்து ப்ராப்பரா கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அது மாதிரி டிஸ்பிளே ஆகும். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இமேஜ் வந்து ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த இமேஜை வந்து நீங்க ரீசைஸ் பண்றதுக்கு CSS யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க HTMLலயே அதை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு இது யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஹைட் அண்ட் வித் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்ப இது பக்கத்துலயே நீங்க ஹைட் அண்ட் வித் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஹைட் வந்து ஒரு 500 கொடுத்துக்கிறேன். 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வித்தையும் வந்து ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்ப நம்மளோட இமேஜ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். பாத்தீங்களா நம்ம இப்ப நான் வந்து 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்ப சின்னதா தெரியும். இங்கே நீங்க வந்து ஹைட் அண்ட் வித் செட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க செட் பண்ண விரும்பல CSSல தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க CSSலயும் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட இமேஜ் சின்னதாயிடுச்சு. ஸோ இதான் நம்ம வெப் பேஜ்ல இப்படித்தான் நம்ம வந்து இமேஜ் டாக் வந்து யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண வைப்போம். ஸோ வந்துட்டு அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இமேஜ் டாக் எப்படி ஈஸியா டிஸ்பிளே பண்றதுன்னு பாத்துட்டீங்க. இதே நீங்க வந்து நெட்ல இருந்து நம்ம வந்து இமேஜ் எடுத்து டிஸ்பிளே பண்ணலாம். இப்ப நெட்ல வந்து நயன்தாரா அப்படின்றத நான் போடுறேன். இப்ப நயன்தாராவோட இமேஜ் வருதுல நீங்க வந்து இன்கேஸ் ஃபைல்ல சேவ் பண்ணி வைக்காத போட்டோஸை நீங்க நெட்ல இருந்து தேடியும் நீங்க அப்படியே டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து இந்த இமேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கீழே நான் இன்னொரு இது இமேஜ் டேக் கொடுக்குறேன். இமேஜ் SRC சோர்ஸ்குள்ள நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்தா லிங்கை கொடுத்துக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நயன்தாரா அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஜ்க்கு போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து அந்த சர்வர் டவுனா இருக்கனால மேபி அது டிஸ்பிளே ஆகாம இருக்கு. ஸோ இதனால நயன்தாரான்றது மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நீங்க வேற இமேஜ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இமேஜ்க்கு வந்து எனக்கு கிடைக்கல. ஓகே அவ்வளவுதான். இது மாதிரி தான் நீங்க நெட்ல இருந்து எடுத்து நீங்க டிஸ்பிளே பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்றத கொடுத்து நீங்க டிஸ்பிளே பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் சர்வர் டவுன் இல்ல ஏதாவது வேற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து இப்படிதான் ஷோ ஆகும் உங்களுக்கு. So that's it for the video. Thanks for watching. Video on the channel on the subscribe panikkonga so that you will get more video. Thanks for watching.